சரி, நான் வந்து அதனோட சேர்ந்து லக்கோட சேர்ந்த ஆள் தானே. எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணோம்னாலும் லக்கு, அதாவது நான் ஏற்கனவே சுதாகர் சொன்னார்ல, என்னை விட புத்திசாலிகள், என்னை விட ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, என்னை விட நல்லா படிச்சவங்க, என்னை விட தகுதியானவங்க ஐஏஎஸ் ஆகல, ஐபிஎஸ் ஆகலைன்னு சொன்னார். நானும் அந்த ஃபீலிங் இருக்கு. என்னை விட கடுமையா டாக்டர் மெய்ஞான சுந்தரம்னு எங்க சீனியர் படிச்சார். அவரோட ரூம்ல தங்கி தான் நான் படித்தேன். என் நிறைய நண்பர்கள் சொன்னாலே அவங்க எல்லாரும் எனக்கு பல்வேறு வகையில உதவி பண்ணாங்க. அவரோட நோட்ஸ் பக்கம் பக்கமா எழுதி இவ்வளவு உயரத்துக்கு வச்சிருந்தார். அதுல இருந்து எடுத்து படிச்சவங்க நிறைய பேர், அது நிறைய பேர் ஆயிட்டோம். அவருக்கு 2-3 தடவை இன்டர்வியூ வந்தார். இந்த மாதிரியான கதைகள் தொடர்ந்து நிறைய இருக்கிறது. சங்கர சரவணன் சார் அவரெல்லாம் எங்களுடைய கல்லூரியில 1 இயர் சீனியர். நிறைய கொடுத்தாரு. எனக்கெல்லாம் மார்க் எக்ஸாம் வச்சு திருத்தினாரு. திருத்தி 57 மார்க் போட்டார் மெயின்ஸ் போகும்போது. அண்ணாச்சி, இதெல்லாம் உங்களுக்கு கொலை வெறியா இருந்தானே இப்படி பண்ணுவீங்க, இப்படி 57 மார்க் வாங்கிட்டு நான் போய் அங்க எழுதுனேன்னா எனக்கு எப்படி கான்ஃபிடன்ஸ் இருக்கும்? இல்லடா, இதுல இருந்து நீ அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் அவனை இவ்வளவு மோட்டிவேட் பண்றதுக்காக தான் அவ்வளவு மார்க் கம்மியா போட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மெயின்ஸ் எழுதினாரு சங்கர சரவணன் சார். அவர் நிறைய பேருக்கு இப்போ ஐஏஎஸ் மாறுவதற்கான உதவிகள் செய்து வருகிறார். அப்படி அவர் ஒருவேளை ஐஏஎஸ் ஆயிருந்தாருன்னா இவ்வளவு பேருக்கு கோச்சிங் பண்ணிருப்பாரு, கையளவு களஞ்சியம் புத்தகம் எழுதியிருப்பாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்ல.